ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்வோமா ஹல்லேலூயா? ஒரு சிரிச்ச முகத்தோடு சொல்வோமா ஹல்லேலூயா? சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா ஹல்லேலூயா? இன்னும் சத்தமா ஹல்லே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 24வது அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் மகிமையின் ராஜா. அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நமக்கு ஆளுகை தந்தவரை நாம் துதிக்க போகிறோம். நமக்கு சிங்காசனத்தை தந்தவரை துதிக்க போகிறோம். உலகமும் அது நிறைவும் உடையவரை துதிக்க போகிறோம். நம்ம இருதயத்தை உடையவரை நாம் துதிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு உங்களுடைய இருதயம் அவருக்கு சொந்தமா இருக்கு? நம்மளுடைய இருதயம் எத்தனை பேருக்கு அவருக்குரியதா இருக்கு? பாடி துதிக்கலாமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்த தேவனா
கைத்தட்டல் கொடுத்துடலாமா நம் தேவாதி தேவனுக்கு? ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீக்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீக்கியதே. விசுவாசத்தோடு நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே. எந்தன் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே. எந்தன் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும்
உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. உங்க சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி, அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டுமையா. சுட்டெரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டுமையா. சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா, சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா. சுகமாய் நான் வாழணுமையா, சுகமாய் நான் வாழணுமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாமையா, அனலோடு ஆராதிக்க செய்யணுமையா. அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாமையா, அனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆர்ப்பரித்து உம்மை நான் ஆராதிக்க, ஆர்ப்பரித்து உம்மை நான் ஆராதிக்க, ஆனந்த தைலத்தாய் ஊற்றுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். உங்க சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிறைந்தவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போறோம். வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும். சத்தமா வாசிக்கிறீங்களா? நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் கொத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது. என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்படியே முழங்கார் படிட்டு சிங்கா
சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, உங்க சத்தத்தை உயர்த்தி அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை கேருபீன்கள், சேராபீன்கள் எங்கள் மேகம் சபையை மூடுவதாக. அந்த மேகம் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கு. We worship you, Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஏழு தூவிளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. தூவிளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை we worship you, Lord. We worship you, we exalt your name. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் அந்தமும் நானவரே, அல்பா ஒமேகாவும் நானவரே. ஆதியும் அந்தமும் நானவரே, அல்பா ஒமேகாவும் நானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் we exalt your name. You are holy. பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இருந்தவரும், இருக்கிறவரும், வருகிறவருமாகிய பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே.
Hallelujah. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 138வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். நாம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். எங்களை வழி நடத்தி வருகின்ற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, அடியானை மறைத்து நீர் பேச வேண்டும்படியாய் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கின்றேன் ஆண்டவரே. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, உயிருள்ளவராய் இருக்கிறவரே, எஸ் ராஜா, நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு பார்க்கும் பொழுது, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் முக்கியமானது நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறவர் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றோர் நம்முடைய ஆத்மாவை தைரியப்படுத்தலாம், பெரியவங்க தைரியப்படுத்தலாம், நண்பர்கள் தைரியப்படுத்தலாம், உற்றார் உறவினர் தைரியப்படுத்தலாம். ஆனாலும் ஆத்மாவிலே தைரியப்படுத்தி ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, வேதத்திலே தாவீது இப்படியாக இந்த ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவீது மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார். தாவீது ஒரு முறை சிக்லாக்கில் இருந்து வெளியே போய் அந்த ஊருக்கு திரும்ப வரும் பொழுது, தன்னுடைய ஜனத்தாரோடு சேர்ந்து வெளியே போயிட்டு வரும் பொழுது, மீண்டுமாக சிக்லாக்கு வரும் பொழுது, அங்கே அமலேக்கியர் வந்து சிக்லாக்கு ஊர் முழுவதையும் சுட்டரித்து போட்டு அவைகள் இருக்கின்ற எல்லாரையும் பிடித்து விட்டு போய்விட்டான். அந்த நேரம் தாவீது திரும்ப தன்னுடைய ஜனத்தாரோடு சிக்லாக்கு வரும் பொழுது, அங்கே அவர்களுடைய ஆத்மா சோர்ந்து போனதை பார்க்கிறோம். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடைத்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். எல்லாத்தையும், தன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடித்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்துக்குள்ளும் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு பலத்தை கொடுத்தவர். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். நம்மளால் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்முடைய வீட்டில் இருக்கவங்க எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க? உன்னால் தான் இந்த பிரச்சனை வந்தது. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் சில வேளைகளில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் சுக பலன் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடலாம். நாம் நினைக்கின்ற காரியங்கள் இது ஒன்றும் நடக்காமல் போய்விடலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒன்றும் நடக்காமல் போய்விடலாம். ஆனாலும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றி
நடத்துவார். இங்கே பார்க்கும் பொழுது 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், அங்கே தாவீது மனிதர்களிடத்தில் போகவில்லை. அல்லேலூயா. தாவீது மனிதர்களிடத்தில் போகாமல் தாவீது தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் சொன்ன காரியம், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீதுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தார். அதே போல் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அதற்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட பொழுது, தாவீதினுடைய ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. என்னை நம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இப்படியாக தாவீதுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொடுத்த ஆண்டவர், நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் சுக பலன் ஆரோக்கியத்தை, நமக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தை நாம் இழந்திருக்கலாம். பிரியமானவர்களே, சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவார். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை அவர் பலப்படுத்தி அவர் நம்மை தைரியப்படுத்துவார். நாம் இன்னதென்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், நாம் இன்னதென்று வேண்டிக் கொள்வதற்கென்று அறியாதிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவர். தாவீது இப்படியாக சொல்கிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று தாவீது இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது அவர் நம்மை தேற்றி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் ஜெப சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஒருவேளை நாம் எந்த காரியத்தையாவது இழந்து போயிருக்கலாம், அந்த காரியங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய குடும்பம் அவரிடத்தில் நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அந்த காரியத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். எந்த ஒரு பலனுமே அது எங்கே இருந்து வருகின்றது என்று பார்த்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு வருகின்றது. ஹல்லேலூயா. இப்படியாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனான பவுலடிகள் இப்படியாக நமக்கு சொல்கின்றார், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா விதமான பலனும், எந்த பலனும் அவரிடத்தில் இருந்து தான் நமக்கு வருகின்றது. நம்ம வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 4:13 அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் அடிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் குறித்து பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா காரியங்களையும், அதாவது கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் எங்கே இருந்து வருகின்றது என்றால் கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் வருகின்றது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் நமக்கு நம்முடைய ஆத்தும பலனும் வருகின்றது, நம்முடைய சரீரத்துக்குரிய பலனும் வருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே அவரிடத்தில், நம் பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவரிடத்திலிருந்து தான் நமக்கு பலன் வருகின்றது, நம்முடைய சொந்த முயற்சினால் அல்ல. ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட சுகமானாலும் பலனாலும் அது டாக்டரால் அல்ல, அது மருந்துகளால் அல்ல. ஹல்லேலூயா. நாம் மருத்துவமனைக்கே சென்றாலும் அங்கே எழுதி போட்டிருப்பாங்க, என்ன எழுதி போட்டிருப்பாங்க? மருந்து கொடுப்பவர் மருத்துவர், சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்று போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு சுகமோ பலனோ ஆரோக்கியமோ அது எங்கே இருந்து வருகின்றது என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே வருகின்றது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரை நோக்கி போகின்றேன். ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட காரியம் பாருங்களேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும். ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. எவ்விடத்திலும், அதாவது எவ்விடத்திலும் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை காத்து வழி நடத்துவார். நம்ம வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், படிக்கிற இடங்களாக இருக்கலாம், நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் நம்முடைய உற்றார் உறவினர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த இடத்துல பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அநேக பாடுபட்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகள் பட்டவர். அவரை போல் நாம் எங்கே போனாலும் வந்தாலும் எவ்விடத்திலும் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 11வது அதிகாரத்தில் நாம் 27 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போயிருதுங்களா? நம்ம தேவ சமூகத்துக்கு வர வேண்டும், நம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு வரும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை தம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. தாவீது இப்படியாக சொல்கிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம். அது எந்த நாமம்? அது எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு நாம் வரும்பொழுது, அந்த நாமத்தினுடைய பாதத்தில் வந்து நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தி அவர் நம்மை தேற்றி நம்மை தைரியப்படுத்தி நடத்துகிற தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த எவ்வொருமே, எந்த மனுஷனும் அவரிடத்திலிருந்து ஆத்துமாவை பலன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் போனதே இல்லை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் வந்த எந்த ஆத்மாவும் திருப்தியாகாமல் போனதே இல்லை. அவரிடத்தில் பலவீனமானவர்கள் வந்தாலும் சரி, பாவியானவர்கள் வந்தாலும் சரி, இழந்து போன காரியங்களை குறித்தவர்கள் வந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த ஒவ்வொருவரும்
சகல நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டுதான் போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் நம்ம எந்தெந்த காரியத்தில் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கின்றதோ அந்த காரியங்களை குறித்து அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை தேற்றி நம்மை பலப்படுத்தி அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தொடர்ந்து அவருடைய பாதத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆத்துமாவை தைரியப்படுத்தி அவர் நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். சகலத்தையும் அவர் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த வருஷத்தினுடைய கடைசி நேரங்களில் பகுதிகளில் வந்து நாம் நிற்கிறோம். இந்த வருஷத்தில் தேவன் ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். புதிய வருஷத்திலும் தொடர்ந்து செய்வார். இதுவரையும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். கடைசி பரியந்தம் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்றாரு, நீ ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நான் உன் கூட இருப்பேன். நான் அப்படின்னா என்ன, ஏற்றம் இறக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் ஒன்றை பாதிக்காது. அதான் பாயிண்ட். உன்னை என்ன செய்யாதது, பாதிக்காது. அதான் பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும் அவர் அங்கே என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எங்கே சென்றால், பூமியின் கடையாந்தரங்களுக்கு சென்றாலும் அங்கே என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எங்கே போடப்பட்டாலும், நான் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும், நான் சிங்கங்களின் நடுவே போடப்பட்டாலும், நான் அக்கினியின் நடுவிலே போடப்பட்டாலும், நான் கல்லறைக்குள்ளே இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூடவே இருக்கிறார். எனவே இன்றைக்கு பிரியமானவர்களே, தேவனை தேடி வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவரால் நீங்கள் நிச்சயமாய் நடத்தப்படுவீர்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பத்திரமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. உங்களுக்கு எல்லாம் சிரிக்க தெரியுமா? தெரியுமா? நிறைய பேர் தெரியுமே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. சரி, ஓகே. தேவ சமூகத்தில் நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் சந்தோஷத்தின் தேவன் நம்மளோடு இருக்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அங்கே ஜாய் இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அவர் வந்து சந்தோஷத்தின் தேவன், துக்கத்தின் தேவன் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அவர் இருந்துட்டு போகிறாரு, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியே இன்னும் உட்காந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுடைய கர்த்தரை குறித்து இன்றைக்கு நான் என்ன பேச வேண்டும் என்று ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே போட்டாரோ அந்த வார்த்தையை வர்ஷிப் டைம்ல நடுவில் பைபிள் ரீடிங்லையும் சங்கீத பகுதியில் பாஸ்டர் அவர்களும் பேசினதை நான் கேட்கும் பொழுது தேவன் இன்றைக்கு நிச்சயமாய் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி சபைக்கு பேச விரும்புகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அவரை குறித்து யோவான் சுவிசேஷகன் அந்த கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான போது அவன்
தேவனை பற்றி எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? அதை கர்த்தரே சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. I am the beginning and I am the end. சொல்லுங்க, I am the beginning and I am the end என்று நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரே ஆதியும் அவரே அந்தமுமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் புரிய வரும், என்ன மீனிங்ல அவர் சொல்லுகிறார் என்று நமக்கு புரிய வரும். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The one who started will complete it. ஹல்லேலூயா. ஆரம்பித்தவர் முடிப்பார். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு இதுதான், ஆரம்பித்தவர் முடிப்பார். கைகளை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல, ஆரம்பித்தவர் முடிப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் ஆரம்பமாயிருக்கு, ஆனா நல்ல முடிவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டியூஷன் சென்டர் ஆரம்பிப்போன்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா பாதியிலே நின்றும். பிஸ்னஸ் ஆரம்பிப்போன்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா சிலருக்கு பாதியிலேயே. இந்த பதில தான் எதிர்பார்க்கிறேன், கொஞ்சம் பேசுங்க. ஹல்லேலூயா. நல்லா படிக்கணும்னு நல்ல ஸ்கூல்ல ஆரம்பிப்பாங்க, 10வதுலே நின்றும். நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணி பெரிய ஆள் ஆகலான்னு ஒர்க்குக்கு போவாங்க, 3 மாசத்துல நின்றும். ஓடணும், விளைக்கணும், பெரிய ஆளாகணும், நல்லா வளரணும்னு நினைப்பாங்க, பாதியிலே நின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும், கர்த்தருடைய சமூகத்துல தீர்க்கதரிசியா மாறணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஊழியம் தொடங்கும், அப்புறம் பாதியிலேயே நின்றோம். காரணம் என்ன தெரியுமா? ஆரம்பிக்கும் பொழுது தேவனோடு ஆரம்பித்தோம், ஆனால் போக போக கொஞ்சம் சுயத்துக்கு இடம் கொடுத்து நம்ம மாம்சத்துல முடிவெடுத்து சில தீர்மானங்களை எடுத்து சில காரியங்களை பண்றதுனால பாதியிலேயே சொல்லுங்க நின்றோம். ஆனா இன்னைக்கு நிறுத்தப்பட்டவர்களாகிய உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார், நான் தொடங்கினேன், அதை நான் முடிப்பேன். நீ விசுவாசிச்சால் நீ தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. I have a plan to complete it. ஆண்டவருக்கு அதை கரெக்டா முடிக்கணும்னு அவர் உங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆண்டவருக்கு பிளான் இல்லாம இல்ல, ஆண்டவர் அதை குறித்து யோசிக்காம இல்ல, ஆண்டவர் அதுக்கு உதவி செய்ய மாட்டேன்னுலாம் சொல்லல. அவர் எல்லாவற்றுக்கும் பிளான் வச்சிருக்கிறாரு, அதற்கேற்ற வழிகள் வச்சிருக்கிறாரு. அதுக்கு நீங்க செவி கொடுத்தால் மாத்திரம் போதும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அநேக பேரால அதை முடிக்க முடியல? நிறைய பேரை பார்க்கிறேன், ஸ்கூல்ல படிக்கணும் உயரணும் நினைக்கும் ஒரு 10வதுலயோ 11வதுலயோ அல்லது காலேஜ்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல பாதியிலே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. அதற்கு என்ன காரணம்னு கேட்டா, நான் எதை முடிக்க வேண்டும் அல்லது எதை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அது எனக்கு மலை போல தெரியுது, அதனாலதான் நிக்கிறோம். கஷ்டமா இருக்கு பிரதர், நீங்க ஆழமா உட்கார்ந்து கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். கஷ்டமா இருக்கு, என்னால படிக்க முடியல, என்னால ஒர்க் பண்ண முடியல, நான் நினைக்கின்றேன் என்னால வளர முடியல, நான் ஜெபித்து நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றோமா? மலை போல இருக்கு. சிலருக்கு கஷ்டமா இருக்கு, சிலருக்கு போராட்டங்கள் அதிகமா இருக்கு.
நான் எழுவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எல்லாரும் என்னை தடை பண்றாங்க, எல்லாரும் என்னை ஸ்டாப் பண்றாங்க, எல்லாரும் அதுக்கு நோ சொல்றாங்க. யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சனோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு சோர்ஸா இருக்கிறவங்க, எனக்கு ஆதாரமா இருக்கிறவங்க இப்ப என் கூட இல்லை, அதனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல, ஸோ ஐ ஸ்டாப் இட் அப்படின்னு அநேகர் என்ன பண்றாங்க சொல்லுங்க, ஸ்டாப் பண்றோம். ஒரு சிலருக்கு அது ரொம்ப பெரிய மலை போல பெருசா இருக்கு, ஒரு சிலருக்கு அது அநேகர்னால போராட்டங்கள் எழும்பி, மனுஷர் மூலியமா போராட்டங்கள் எழும்பி அது என்ன ஆயிடுச்சு, அது ஸ்டாப் ஆகி நிக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் அதை தொடங்கினேன், நான் அதை முடிப்பேன். அந்த முடிவு மகிமையா இருக்கும், அந்த முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் சொல்றாரு, செருபாபேலுக்கு முன்பதாக அந்த பெரிய பர்வதமாய் எண்ணப்பட்டது சமபூமியாய் மாறும். ஹல்லேலூயா. சமபூமியாய் மாறும். சொல்லுங்க, அது சமபூமியாய் மாறும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை குறித்து தீர்க்க தரிசனம் வருகிறது. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் வருகிறது. நான் கொஞ்சம் பைபிளுக்குள்ள போயிட்டு இதனுடைய கான்செப்ட் என்னன்னு காமிச்சிட்டு நான் திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் நிக்கணும்னு விரும்புறேன். எத்தனை பேருக்கு வேதம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? இந்த பைபிள் கத்துக்கணும் எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருடங்கள் அடிமைப்பட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வேதம் முழுக்க முழுக்க முற்றிலும் சுற்றிலும் இஸ்ரவேலை குறித்து தான் இருக்கும். அங்கிருந்து தான் ரட்சிப்பு வரும்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்து வந்தார். ஹல்லேலூயா. சோ அதனால அதனுடைய கலாச்சாரங்களையும் அதனுடைய ஹிஸ்டரியும் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. சோ அதனால கொஞ்சம் நான் உள்ள கொஞ்சம் போயிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய செவிகளை கொஞ்சம் கவனமாய் கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 70 வருடம் அடிமையா இருக்கும் போது அங்க இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்பட்டுருச்சு. தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. அப்போ கோரேஸ் ராஜா என்ற ஒரு பெரிய மாமன்னன் எழும்பி அந்த உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்த பொழுது அவனுக்கு கத்த தரிசனமாகி அவன் மூலியமாய் அவனுக்கு தேவன் சில காரியங்களை வெளிப்பாடு கொடுத்து அங்கிருந்த தானியேல் மூலியமாய் சில காரியங்கள் அறிவிக்கப்பட்டு எருசலேமிலே தேவாலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று அவன் ஒரு ஆணை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ செருபாபேல் எனப்பட்ட ஒரு மனிதன் அந்த பாபிலோன்ல இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு தலைவனை போல, ஒரு மூப்பனை போல இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ அவனை கொண்டு இந்த ஜனத்தை எல்லாம் மீண்டும் அந்த எருசலேமுக்கு அனுப்பி இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அந்த கோரேஸ் ராஜா கட்டளை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் ஒரு பெரிய வாசலை திறந்திருக்கிறார்னு எல்லா சகல பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்து இவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். யாருடைய தலைமையில் இந்த தேவாலயம் கட்டப்படுகிறது என்றால் செருபாபேலுடைய தலைமையில ஆலயம் கட்டப்படுது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஓகே. இந்த செருபாபேல் யாருன்னு கொஞ்சம் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு தாவீது தெரியும்? யாருங்க அவரு? என்னங்க? முன்னாடி ஆடுகளை மேய்த்தவர், பின்னாடி ராஜாவானார், தீர்க்கதரிசி. சரி, ஓகே, தெரியுதுல்ல? சும்மா தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் கேட்டேன். பெரிய ராஜா. இன்னைக்கும் இஸ்ரவேல்ல என்ன மென்டாலிட்டி, என்ன பிரேயர் ஓடுதுன்னா, தாவீதை போல ஒரு ராஜா வரமாட்டாரா அப்படின்ற பிரேயர் இன்னைக்கு வரைக்கும் ஏறெடுக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜா, நல்ல ராஜா, தேசம் அனைத்திற்கும் ரொம்ப பிடிச்ச ராஜா. யாரு? நம்ம தாவீது ராஜா. அவருடைய மகன் பேர் என்னது? சாலமோன். பரவாயில்ல, சூப்பர், நிறைய வேதம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாலமோன் தான் எதை கட்டினாரு? தேவாலயத்தை கட்டினார். வெரி குட். ஹல்லேலூயா. அந்த சாலமோனுடைய பிள்ளையோடைய 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 சந்ததியில வந்த ஒருத்தன் பேர் தான் செருபாபேல். ஹல்லேலூயா. ஒருவேளை இவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு இந்த யூதேய மக்கள் அடிமைப்படாமல் போகாமல்
எருசலேமிலே இருந்திருந்தால் ராஜாவாக வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் செருபாபேல். ஹல்லேலூயா. ராஜாவாக வந்திருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூதா என்ற கோத்திரத்தை கர்த்தர் பிரித்தெடுத்து தாவீது ராஜாவை ராஜரீக அபிஷேகம் பண்ணி, உன்னுடைய சந்ததியில் என்றென்றைக்கும் ராஜரீக அபிஷேகம் இருக்கும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குரைத்து தொடர்ச்சியாக தாவீதினுடைய சந்ததியை அவர் பலப்படுத்திக் கொண்டே வருகிறார். தாவீதின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவர்களுடைய குமாரர்கள் பேல இறங்கி வந்து கொண்டேதான் இருந்தது. பாபிலோன் தேசத்துல பிறந்த இந்த செருபாபேல், அந்த செருபாபேல் பாபிலோன் தேசத்துல இருந்த போதிலும் தாவீதின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் இவன் மேலையும் இருந்தது. ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவன் இந்த செருபாபேல். அதனாலதான் மக்கள் அவனை தலைவனா சூஸ் பண்ணாங்க. ஹல்லேலூயா. நீங்க 1000 இருந்தாலுங்க ராஜரீக அந்த ஆசனத்துல உட்காரவில்லை என்றாலும் எங்களுக்கு தெரியும் நீர்தான் ராஜாவாக வந்திருக்க வேண்டும், நீங்க தாவீதின் குமாரனாச்சே அப்படின்னு அவனை ராஜாவாக கருதினார்கள். ஆனா என்ன கிடையாது, ராஜா கிடையாது. சோ ராஜரீக அபிஷேகம் அவன் மேல இருக்கிறது. அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். தாவீது எப்பொழுதுமே ஒரு நாத்தான் தீர்க்கதரிசியோடு இருந்தது போல இவனும் சில தீர்க்கதரிசிகளோடே தான் இருந்தான். ஒரு ஆசாரியனோடே தான் இருந்தான். யோசுவா என்னப்பட்ட ஆசாரியன கூடவே இருந்தான். அதே போல 2 தீர்க்கதரிசிகள் ஆகாய் சகரியா என்ற தீர்க்கதரிசிகளோடு கூடவே இருந்தான். ஏன் அப்படி நடந்து கொண்டான் என்றால் தேவ வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராஜரீக அபிஷேகம் இருக்கு, அவன் ராஜாவாக மக்கள் கருதுறாங்க. But he had no power or authority to rule the people. ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு வல்லமையோ அதிகாரமோ அவனுக்கு இல்ல. வெறும் அபிஷேகம் மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அபிஷேகம் இருந்துச்சு, அதிகாரமும் இருந்துச்சு, அங்க பெரிய ஆசனத்திலையும் அமர்ந்திருந்தான். ஆனா இவனுக்கோ ஒன்லி அனாயிண்டிங். ஆனா என்ன கிடையாது, அந்த ராஜாவாக அந்த அரண்மனையிலையோ அந்த சிங்காசனத்திலேயோ அமருவதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது. சோ பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு இஸ்ரவேல் தேசமும் கோரேசனுடைய அண்டர்ல தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா கோரேஸ் தான் உலகத்தின் ராஜாவாக இருந்தான். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன நடக்குது என்றால், இதையெல்லாம் நீங்க எங்க வாசிக்கலாம்னா எஸ்ராவின் புத்தகத்துல வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதனுடைய சம்பவம் ரொம்ப கிளாரிட்டியா புரியும். நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் ஹிஸ்டரியை நான் முடிக்க விரும்புகிறேன். இப்ப போன உடனே எல்லாரும் ஜெபித்து துதித்து ஆண்டவரை தொழுது கொண்டு பலிகளை செலுத்தி இவர்கள் தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். நல்ல கவனிக்கணும், தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போடும்போது ஒரு முக்கியமான கல்லை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும். அந்த கல்லுக்கு பேர் தி கார்னர் ஸ்டோன். சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? கார்னர் ஸ்டோன், மூளைக்கல். அதுக்கு பேர் என்னது? மூளைக்கல், அஸ்திபாரக்கல் அல்லது மூளைக்கல் என்று சொல்லுவார்கள். அந்த கல்லை கொண்டு போய் வச்சுதான் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இது அவர்களுடைய வழக்கமா இருந்தது. தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. சோ இந்த கார்னர் ஸ்டோனை கொண்டு வந்து வச்சது யாரு? இந்த மூளைக்கல்லை கொண்டு வந்து வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செருபாபேலே. ஹல்லேலூயா. இந்த செருபாபேலோட தலைமையில நடக்கிறதுனால அவர் தான் முதல்ல என்ன பண்றாரு, அந்த மூளைக்கல்லை கொண்டு வந்து என்ன பண்றாரு, அங்க வந்து வைத்து அந்த அஸ்திபாரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த அஸ்திபாரத்தை தொடங்குகிற அந்த நாளில் பயங்கரமான செலிப்ரேஷன் நடக்குது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாங்க. சாலமோனுடைய தேவாலயம் இடிக்கப்பட்ட போதிலும் மீண்டும் கர்த்தர் தேவாலயத்தை தேவன் யார் மூலியமோ எழுப்பி தருகிறாரா என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா ஒரு சிலருக்கு அது பிடிக்கல. சாலமோன் தேவாலயத்தை மாதிரிலாம் இவன் கட்ட முடியாதுங்க. செருபாபேல்லாம் ஒரு ஆளாங்க. சாலமோன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஐயோ, அவர் தாவீது ராஜா எவ்வளவு பெரிய மன்னன் தெரியுமா? அவருக்கு அரண்மனை இருந்துச்சு, அவருக்கு படைகள் இருந்துச்சு. அன்னைக்கு தாவீது ராஜா பேரை கேட்டாலே சுத்தி இருக்கிற அத்தனை தேசமும் நடுங்குனுச்சு. செருபாபேல் பத்திலாம் யாருக்காவது தெரியுமா? செருபாபேல் ஒரு பூச்சி கூட அடிச்சு தள்ளிரும். இவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி செருபாபேலை ரொம்ப சங்கடப்படுத்தி அவனை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா.
தேவாலயம் கட்டப்பட்டுருச்சேன்னு உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, செருபாபேல்னாலாம் முடியாதுங்க அப்படின்ற டிஸ்கரேஜ்மெண்ட்டை நிறைய ஜனங்கள் உள்ளுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சாங்க. செருபாபேல் அது கொஞ்சம் கண்டுக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே அந்த எருசலேமை சுற்றி இருந்த சில தேவையில்லாத சில ஆட்கள், அன்னைக்கு கவர்னராக சில பேர் இருந்தவர்கள், அதை சுத்தி தேசத்தில் இருந்த சில தலைவர்கள் எழும்பி அதை தடுக்க ஆரம்பித்தார்கள். நீங்க இந்த தேவாலயத்தை என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது அப்படின்னு தடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அது கூட ஓகே, கொஞ்சம் ஓகே, நம்ம சமாளிச்சதுனால செருபாபேல் அதை கொஞ்சம் மேற்கொள்ள வந்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதை முற்றிலும் தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற ஆட்கள் லெட்டர் அனுப்பி அந்த ராஜாவின் இடத்துல, இப்ப கோரேஸ் ராஜா மாறியாச்சு, இப்ப வேற ராஜா வந்தாச்சு. அந்த ராஜா மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவாலயத்தை தடை பண்ணுவதற்கு பெரிய ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை வர வேண்டும் என்று கட்டளையும் வாங்கியாச்சு. வாங்கி செருபாபேலை சங்கட்டப்படுத்தி, அவனை ரொம்ப அவமானப்படுத்தி, அவனை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி, அவனால் செயல்படவே முடியாதபடிக்கு அவனை லாக் பண்ணி அவனை கிரஷ் பண்ணதுனால செருபாபேல் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு நான் விரும்புறேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. நான் தேவனுடைய வேலையை செய்ய தானே விரும்புறேன், ஆனா என்னால கட்ட முடியலையேன்னு ஒரு சோர்வும் அவனுக்குள்ள ஒரு வேதனையும் எழும்பி, வசனம் சொல்லுது, தேவ ஆலயத்தினுடைய வேலையின் பணிகள் நிறுத்தப்பட்டாயிற்று. அல்லேலூயா. ரொம்ப சோர்வு, அதனால என்ன ஆயிடுச்சு, வேலை நின்றுச்சு. நான் செருபாபேலை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க, நான் உங்களை பத்தி பேசுறேன். சிலது நின்றுருக்கு, சில காரியம் நின்றுச்சு. உங்களுக்கு சோர்வு வந்ததுனால நிறுத்திட்டீங்க, உங்களுக்கு சங்கட்டம் வந்ததுனால நிறுத்திட்டீங்க, உங்களுக்கு போராட்டம் வந்ததுனால நிறுத்திட்டீங்க, உங்களுடைய மனது முடியாதுன்னு சொன்னதுனால நிறுத்திட்டீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டீங்க, அதை நீங்க எதையோ ஒண்ணு பெரிய வேலை, அதை என்ன பண்ணிட்டீங்க, அதை நீங்க, நான் நிறுத்துறேங்க, நிறுத்திட்டானுங்க, நான் ஓடணும் தான் நினைக்கிறேன், ஆனா அவங்களால நிறுத்தப்பட்டாயிற்று. மேபி அது யார் மூலியமோ இருந்துட்டு போகுது, ஆனா என்ன ஆயிடுச்சு, வேலை நிறுத்தப்பட்டாயிடுச்சு. அப்பொழுதுதான் தேவன் ஆகா என்ற தீர்க்கதரிசியும் சகரியா என்ற தீர்க்கதரிசியும் கர்த்தர் எழுப்பி, நீ செருபாபேலுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்று இருக்கு, நீ போய் சொல். செருபாபேலை யார் வேணாலும் மதிக்காம இருக்கலாம், மூப்பர்கள் மதிக்காம இருக்கலாம், சுற்றி இருக்கிற அந்த சிற்றரசுகள் மதிக்காம இருக்கலாம், கூட இருக்கிற ஜனங்கள் மதிக்காம இருக்கலாம், ஏன் அவனுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. பட் நான் அவனை என் நினைவிலே வைத்துக் கொண்டே தான் இருக்கிறேன். நான் அவனை மதிக்கிறேன். ஏன்னா அவன் என் வேலையை செய்வதற்கான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவன். இந்த வேலையை அவன் தான் செய்யணும்னு நான் அவனுக்கு அந்த வேலையை நான் அசைன் பண்ணி நான் கொடுத்திருக்கிறேன். எனவே அவன் செய்ய வேண்டும், அவன் கைகளினாலே அந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். அவனுடைய வேலையை பார்ப்பதற்கு நான் ரசிக்கின்றேன். உலகத்தில் எவன் அவனை மதிக்கலாலும் பரவாயில்ல, செருபாபேலை நான் மதிக்கிறேன். அவன் என்னுடைய பிள்ளையாக்கும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனாக்கும், அவன் தாவீதினுடைய குமாரனாக்கும். நான் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் இவன் தலையிலையும் நிக்குது. இவனுடைய சந்ததியில தான் என்னுடைய குமாரனும் பிறக்க போறான். செருபாபேல் பல பேருடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனால் அவன் பரலோகத்திலே அவன் மிகப்பெரியவனாய் இருக்கிறான். எனவே சகரியாவே, நீ எழுந்து செருபாபேலுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை கொஞ்சம் இருக்கு, நோட் பண்ணு. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். கவனிக்கணும், கவனிக்கணும். நான் உடப்பேன்னு கர்த்தர் இப்படி டைரக்டா பேசல. எப்படி பேசுறாரு? செருபாபேலுக்கு முன்னாடி. திருப்பி சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி? செருபாபேலுக்கு முன்னாடி. கர்த்தர் நேரடியா உடைச்சு போட்டார்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இங்க தேவன் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறாரு, அந்த வேலையை செய்யறதுனால செருபாபேலுடைய தலையை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால செருபாபேலுக்கு தேவன் சொல்றாரு, செருபாபேலே, உனக்கு முன்பதாக பெரிய பர்வதம் மாதிரி இருக்கிற எல்லாம் என்ன ஆகும்? சமபம். மூப்பர்கள் கத்துறாங்களா?
சமபூமியாகும். எதிரிகள் கொந்தளிக்கிறார்களா? சமபூமியாகும். உன் மனது போராடுகிறதா? சமபூமியாகும். கவர்மெண்டலுடைய கட்டளைகள் வருகிறதா? உனக்கு முன்னாடி சமபூமியாகும். ஏன்னா என்னுக்கும் உனக்கும் நடுவாக ஏற்படுத்தின உடன்படிக்கை இன்னும் இருக்கு. அந்த உடன்படிக்கைக்காக நான் உன்னை உயர்த்துவேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கைக்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இதுல என்ன ஒரு வார்த்தை வருதுன்னா, செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய் அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இப்ப தீர்க்க தரிசனத்தை சகரியா மூலியமே கர்த்தர் பேசுகிறார். செருபாபேல் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். அந்த தலைக்கல்லை அவன் கொண்டு வரும் பொழுது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்ற ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பும் என்று தீர்க்க தரிசனம் வருது. முன்னாடி என்கரேஜ் பண்றாரு, இப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இந்த செருபாபேலுடைய கைகள் எதை கொண்டு வரும்? தலைக்கல்லை கொண்டு வரும். கவனிக்கணும், கவனிக்கணும், கொஞ்சம் கவனிங்க. அஸ்திபாரம் போடும்போது ஒரு கல்லை முதல்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கல்லுக்கு பேர் என்னது? மூளைக்கல். என்ன கல் அது? மூளைக்கல். த கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்னர் ஸ்டோனை வச்சுதான் ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அதை முடிக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, அதை முடிக்கும் பொழுது கடைசியா ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த இடத்துல மேல சொருகி வைக்கணும். அந்த கல்லை வச்சாச்சுன்னா முடிந்தாயிற்று அப்படின்னு அர்த்தம். அந்த கல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? த ஹெட் ஸ்டோன் என்று சொல்லப்படுகிற தலைக்கல். ஹல்லேலூயா. அந்த தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவான் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கைகள் மூளைக்கல்லை கொண்டு வந்ததோ அதே கைகள் தலைக்கல்லையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. இவன் தான் ஆரம்பிச்சான், இவன் தான் முடிப்பான். நான் இவனை கொண்டுதான் ஆரம்பிச்சேன், நான் இவனை கொண்டுதான் நான் முடிப்பேன். நீ எல்லாரும் சேர்ந்து செருபாபேலை கிரஷ் பண்ணலாம், பட் ஐ வில் லிஃப்ட் ஹிம் அப். எல்லாரும் சேர்ந்து நொறுக்கலாம், ஆனா செருபாபேலை நான் உயர்த்துவேன். அவன் தான் கொண்டு வருவான், அவன் தான் முடிப்பான். வேற யாருக்கும் நான் அதை நான் கொடுக்கவே மாட்டேன். செருபாபேல் மேல கர்த்தர் வைத்த கிருபை இதுவே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிருபையை கர்த்தர் உங்க மேல வைப்பாராக, இந்த கிருபையை கர்த்தர் உங்க மேல வைப்பாராக. உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு கொடுத்தது அது உனக்கு தான், அது வேற யாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை கிரஷ் பண்ணலாம், உங்களை மிதிக்கலாம், உங்களை தூரத்தள்ளலாம், உங்களை ரொம்ப டிச் பண்ணலாம், உங்களை எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒரு விதமா பேசலாம், உங்களை பேக் பைட் பண்ணலாம். இப்படிலாம் எதுக்கு நடக்குதுன்னா, உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட அந்த ஜாபை நீங்க நிறுத்தணுன்றதுக்காக சத்துரு போட்ட விதைகள் இதெல்லாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செருபாபேலை கொண்டு முடிப்பேன். இதான் வாக்குத்தத்தம், இதான் வாக்குத்தத்தம். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் தலைக்கல்லை கொண்டு வந்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கு, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். I am the Alpha, I am the Omega, I am the beginning, I am the end. I am the one who started and I am the one who will finish it and complete it. ஆரம்பிச்சேன், நான் தான் முடிப்பேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து. உங்க வாயில அறிக்கை பண்ணுங்க அதிகமா. ஆண்டவரை பத்தி எதையெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்க நாவுல போடுங்க. வாய் ரொம்ப முக்கியங்க, உங்க நாவு ரொம்ப முக்கியங்க, உங்க பேச்சு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதை விட என்ன பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம்.
பேசாம இருக்கிறது இட்ஸ் வெரி பேட். நீங்க மற்றவன்ட்ட பேசாம இருங்க, பட் தேவ வசனம் வரும்பொழுது யூ ஷுட் ஓப்பன் யுவர் மவுத் வைட்லி. நீங்க உங்க வாயை விரிவாய் தர, தேவ சமூகத்தில் உங்கள் வாயை விரிவாய் தர, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விரிவாய் அறிக்கை பண்ண கத்துக்கங்க. உங்க நாவல நீங்க எதை அறிக்கை பண்றீங்களோ அது நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. முடிக்கிறதா முடிக்க வேண்டாமான்னு உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதனாலதான் தாவீது உரத்த சத்தமாய் சொன்னான், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்ப எத்தனை பேர் ப்ரொக்ளைம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் அறிக்கை பண்ண போறீங்க? கர்த்தர் முடிப்பா. டெய்லி உங்க வாய்கள்ல துதி இருக்கணும், வசனம் இருக்கணும், அறிக்கைகள் இருக்கணும். ஹல்லேலூயா. இருதயம் பயந்தாலும் வாயில பயப்படுறேன்னு சொல்லாதீங்க. இருதயம் சந்தேகப்பட்டாலும் வாயில சந்தேகப்படுறேன்னு சொல்லாதீங்க. இருதயம் குழம்பினாலும் வாயில குழம்புறேன்னு சொல்லாதீங்க. இருதயத்துல பிடிக்கலனாலும் வாயில பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. வாயில கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க. மனதை அடக்கி வாயில அறிக்கை பண்ணுங்க, என் தேவன் எனக்காய் செய்வார். மனசு சொல்லும், சூழ்நிலை அப்படி இல்லையே, இல்லை என் தேவன் அதை எனக்காக செய்வார். மனுஷன் சொல்லுவான், இல்லையே அது சூழ்நிலை அப்படி இல்லையே, என் தேவன் எனக்காக அதை செய்வார். பணத்தினுடைய சூழ்நிலையை பார்த்தா நடக்காத மாதிரில தெரியுது, இல்ல என் தேவன் எனக்காக செய்வார். இந்த வாயின் அறிக்கையை பரலோகம் கொஞ்சம் நோட் பண்ணி எழுதி வைக்கும். என் மகள் இந்த நேரத்தில் இப்படியாய் பேசினபடியினால் இவள் வாயின் அறிக்கைக்காகவே நான் அதை செய்து கொடுப்பேன். Mouth is very important. வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை கொஞ்சம் பேசுங்க. எதை படிக்கிறீங்களோ வாயில கொஞ்சம் அதை சொல்லிட்டே இருங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. எனக்கு சொன்னீங்கல்ல எனக்கு செய்யுங்க, சொன்னீங்கல்ல எனக்கு செய்யுங்க. முடிச்சு கொடுங்க, முடிச்சு கொடுங்க, முடிச்சு கொடுங்க. முடிக்காமையே இருக்கு, அறகுறையா நிற்கு, பாதியிலே நிக்குது. எனக்கு முடிச்சு கொடுங்க டாடி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 430 வருடம் இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே அடிமையா இருந்துச்சு. ஆண்டவர் ஜனத்தை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தராகிய தேவன் முட்செடியிலே அந்த அக்னியின் நடுவிலே வந்து மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ எழுந்து புறப்பட்டு நீ எகிப்திற்கு போ. நான் உன்னை கொண்டு பார்வோனை நான் அடித்து உன் மூலியமாய் அந்த பார்வோனிடத்திலிருந்து நான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி நான் கொண்டு வருவேன். இவன் சொல்றான், நோ டாடி, என்னால முடியாது. பிகாஸ் நிறைய காரணங்களை சொல்றான். திக்கு நாவு மந்த நாவு திக்கு வாயின்றான். இல்லை என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு, என்னென்னமோ பேசுறான். இல்ல நீ தான் அதை பண்ணணும். மோசஸ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப போராடுறாரு. போராடினதுக்கு அப்புறம் யார் ஜெயிச்சா நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சா? அதாவது ஒரு மனுஷனை கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, நீ எவ்வளோ பிடிவாதக்காரனா கூட இரு, நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் உங்களை விட ரொம்ப பிடிவாதக்காரர். நீங்க ரொம்ப ஸ்டபன்னா அவர் உங்களை விட ரொம்ப ஸ்டபன். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நோ சொல்றீங்களோ அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எஸ் சொல்லுவார். எந்த அளவுக்கு இப்படின்னு இழுக்கிறீங்களோ அவர் அந்த அளவு அதை விட கொஞ்சம் அதிகமா. மோசையை இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், இழுத்து தீர்வார மாட்டாரா? இழுத்துருவார். அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட போராடுறது சொல்லுங்க, வேண்டாம் ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க. ஆமா, ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னாரு, அப்படி வலைய போட்ட உடனே மீன் என்ன செய்யுமா? மாட்டிரும். ஒரு பர்டிகுலர் மீனுக்காக வலைய போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அந்த மீன் என்ன செய்ய மாட்டேங்குது. அதனால ஒரு தூண்டில் போட்டாராம். ஒரு புழுவை வச்சு என்ன பண்ணாராம், மீன் இந்த தூண்டில போட்டாராம். போட்டோடனே அந்த மீன் என்ன பண்ணிருச்சு? நினைச்ச மீன் மாட்டிக்கிச்சு. நினைச்ச மீன் மாட்டிக்கிச்சு. எடுத்தாரு, அவருடைய இதெல்லாம் முடிச்சு. ஆனா வாய் என்ன செஞ்சிருச்சு மீனுக்கு?
வலையில போட்டா மீனுடைய வாய் என்ன செய்யாது? கிழிக்காது. ஆனா தூண்டில மாட்டுச்சுன்னா மீனுடைய வாய் என்ன செய்யும்? கிழிக்கும். நீங்க வலையில அழகா வரணும்னு நினைக்கிறீங்களா, வாய் கிழிஞ்சு வரணும்னு நினைக்கிறீங்களான்னு நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. ஆனா ஒண்ணு வெளியே வந்துருவீங்க. நீங்க அவருடைய வலையில மாட்டுறது ரொம்ப நல்லது. தூண்டில மாட்டினா கொஞ்சம் வலி வேதனையோட என்ன செய்யணும் கொஞ்சம், ஆனா வர வச்சிருவாரு. ஹல்லேலூயா. வர வச்சிருவாரு, நிச்சயமா வர வச்சிருவாரு. அவருக்கு நீங்க தான் இந்த வேலையை செய்யணும்னா நீங்க தான் செஞ்சாகணும். யோனாவே நீ தான்ப்பா செய்யணும். முடியாது ஆண்டவரே. இல்லப்பா முடிஞ்சுதான் ஆகணும். இல்ல ஆண்டவரே. இல்லப்பா எஸ்ப்பா அப்படின்னு அவனை மீன் வாய்க்குள்ள தள்ளி அப்புறம் புடுங்கி வெளியே எடுத்தாரு. இப்ப அவனே சொல்றான், நான் போயிடுறேன் டாடி. இதை தானே நான் அப்பவே சொன்னேன். அப்படியே உன்னை அழகா கொண்டு போயிருப்பேனடா. மீன் வயிற்றுக்குள்ள போய் 3-4 சாகர நிலைமைக்கு வந்து அங்க போய் நீ கூப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து கக்கி அதனால மூச்சு திணறல் வந்து அதனால ஐயோ அம்மம்மானு கத்தி. எதுக்கு ராஜா? நான் உன்னை ஏசி கிளாஸ்ல கூட்டிட்டு போயிருப்பேன் அவனைய. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வலையில மாட்ட விரும்புறீங்களா? தூண்டில்ல மாட்ட விரும்புறீங்களா? ஆனா எப்படியாவது மாட்டிடுவீங்க. அதை மாத்த முடியாது. நான் தூண்டில்ல மாட்டி வந்த ஆள் நானு. அல்லேலூயா. நான் கொஞ்சம் தூண்டில்ல மாட்டி வந்த ஆள். எப்படியோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து நின்னுட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே ஓகே சொல்லிட்டான். இப்ப மோசே போறாரு. மோசே போய் ஆண்டவர் சொன்ன அத்தனை வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. பார்வோனுடைய இருதயம் கடினமாகிக்கிட்டே இருக்கு. வாதைகளை அனுப்புறாரு, இன்னும் கடினமாகுது. பயப்படுறான். ஆண்டவர் பெரியவர் நினைக்கிறான், ஆனா இருதயம் கடினமாகுது. ஜனங்கள் எல்லாரும் இவனை போக விட்டுருங்களேன், ஏன் போட்டு ரொம்ப இது பண்றீங்க? பார்வோனிடத்துல மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பார்வோன் விடுற மாதிரி தெரியல. அதுவும் கர்த்தருடைய செயலே. 10வது வாதை வரும்பொழுது கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், லிசன். ஹல்லேலூயா. 10வது வாதை வரும்போது சொல்றார், மோசே இன்றைக்கு நீ ஒரு வேலை செய்யணும். ஒரு ஆட்டை எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து உன்னுடைய வீட்டினுடைய நிலைக்காலில் தெளி. நீ உன்னுடைய ஜனங்கள்கிட்ட சொல்லி ஜனங்கள்கிட்ட எல்லாரிடத்துலையும் வீட்டில் தெளித்து வீட்டுக்குள்ளே போய் அந்த ஆடை பஸ்கா ஆடை நீங்கள் புசித்து சாப்பிடுங்கள் அந்த இரவு நேரத்தில். ஏன் ஆண்டவரே? இன்னைக்கு நான் வரப்போறேன். யார் சொல்றா தெரியுமா? எந்த தேவன் முச்சடியில வந்தாரோ அதே தேவன் இப்போ வந்து சொல்றாரு, நான் வரப்போறேன். நான் இன்னைக்கு நான் சும்மா வரப்போல, என் கூட சங்காரக்காரனை கூட்டிக் கொண்டு வரப்போகிறேன். சங்காரனை நான் கூட்டிக் கொண்டு வரப்போகிறேன். நானும் அவனும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நாங்க உள்ள வரப்போறோம். இப்ப நான் சொல்லுவேன், எந்தெந்த வீட்டிலலாம் அந்த பஸ்காவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டை நீ தீங்கு செய்யக்கூடாது, கடந்து போகணும் நான் சொல்லுவேன். அப்போ அது கடந்து போகும். அதனால ரத்தத்தை என்ன பண்ணு? நீ பூசு. ரத்தத்தை பூசி உள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே கடந்து வந்தார். சங்காரக்காரன் கூட வந்தான். வசனம் அப்படிதான் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த சங்காரக்காரன் உள்ளே நுழைந்து பார்வோனுடைய அரண்மனை முதற்கொண்டு எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தலையீற்றுகளையும் கர்த்தர் தூக்கினார். அன்றைக்கு பார்வோன் வந்து சொல்றான், தயவு செய்து புறப்பட்டு போங்க. ஹல்லேலூயா. பார்வோனே, நீ புறப்பட்டு போன்னு சொல்றதுனால நான் புறப்பட்டு போறேன்னு நினைக்காத. என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், புறப்பட்டு போங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு இரவு கர்த்தர் ஓங்கிய புயத்தோடு ஜனங்களை அந்த எகிப்து என்ற the house of bondage, அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் வாசலை உடைச்சு கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த தேவன் மோசேயை கொண்டு இந்த அசைன்மெண்ட்டை, இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாரோ அதே தேவன் அதே மோசேயை கொண்டு அந்த ப்ராஜெக்டை முடிக்கவும் செய்தார். முடியாத காரியத்தை கர்த்தர் மோசேயை கொண்டு முடிக்க வைத்தார்.
இதுல ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு விஷயம், ஆரம்பமும் சரி முடிவும் சரி, கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? முச்செடியில் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், புறப்பட்டு போ அப்படின்னு. எகிப்துல வந்து முடிக்க போகும்போது கர்த்தர் அங்கிருந்து மோசையை பார்த்து சொல்றார், புறப்பட்டு. ரெண்டுக்கும் மோசே கீழ்ப்படிந்தான். ஆரம்பிக்கிறதுக்கும் சரி முடிக்கிறதுக்கும் சரி தேவ சத்தத்தை கேட்கிறவர்களா இருங்கள். இந்த ஒண்ணு மட்டும் பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க முடிக்கணும்னா, தொடங்கினதை முடிக்கணும்னா, Lord, here I am, tell me what I should do. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது முடியும். நல்லா ஆரம்பிச்ச திருமணம் பாதியில சோகமா முடிய வேண்டிய சூழ்நிலை வந்தபோது மரியாள் அங்க இருக்கிற சிலரை பார்த்து சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொன்னபடி எல்லாரும் செஞ்சாங்க. அறகுறையா முடிய வேண்டிய திருமணம், துக்கத்துல முடிய வேண்டிய திருமணம் மகா சந்தோஷமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்கிற பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா அது முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எத்தனை பேரோட பேசியிருக்கிறார்? எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசியில் எழுதி முடிக்கும் பொழுது இப்படியாய் முடிகிறது, அந்த தேவாலயம் கட்டி முடிந்தது. அந்த தேவாலயம் கட்டி முடிந்தது. பிரதிஷ்டையும் வைத்தார்கள். செருபாபேலுடைய கை மூளைக்கல்லை கொண்டு வந்தது. அதே செருபாபேலுடைய கை தலைக்களையும் கொண்டு வந்து அதை முடிக்கவும் செய்தார். நம்மளுடைய மூளைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தொடங்குவார். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைக்கல்லாய் இருந்து உங்களுக்கு முடிக்கவும் உதவி செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆவியா நம்மளோடு பேசி இருக்கிறார். ஆரம்பித்தவர் முடிப்பார். ஆரம்பித்தவர் முடிப்பார். அப்படியே நினைவுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நம்ம தொடங்கணும் பாதியிலே நிக்குது, அல்லது ஒருவேளை நல்ல முடிவில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் சொன்ன, ஒன்ன கொண்டு அதை நான் அழகாக்குவேன், ஒன்ன கொண்டு அதை சுகமாக்குவேன், ஒன்ன கொண்டு அதை ஆசீர்வாதமாக்குவேன். கவனிக்கிறீங்களா? ஒன்ன கொண்டு அதை நல்லபடியான முடிக்க விரும்புவேன். உன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். செருபாபேலே, நீ தேவனுடைய மனுஷன் என்பதை மறந்துடாத. உன் மேல தேவ அபிஷேகம் இருக்குன்றதை மறந்துடாத. உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை மறந்துடாத. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை இருக்குது, மறந்துடாதீங்க. அந்த உடன்படிக்கைக்காக உங்க மேல வைராக்கியமா இருக்கிறார். உங்களை ஜெயிக்க வைக்கணும் தான் அவர் விரும்புறார். அவர் கையை பிடிச்சுக்கோங்க. அவர்கிட்ட கேளுங்க, Lord, what I am supposed to do. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? யோனாவுடைய வாழ்க்கை, அவனுக்கு குறிக்கப்பட்ட வாழ்க்கை நல்லபடியா முடியணும்னா யோனா கேட்டான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அவர் சொன்னார், நினிவேக்கு போ. ஆண்டவரே, எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பஸ்காவை செலுத்து. ஆண்டவரே, இந்த திருமணம் நல்லபடியா முடியணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? தண்ணீரை ஊத்து. நீர் என்ன சொல்லுகிறீரோ நான் செய்கிறேன். இந்த விஷயத்துல சிறு பிள்ளையாகிய சாமுவேலை போல நம்ம நடந்து கொள்ளணும். சொல்லும் கர்த்தாவே அடியே கேட்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க? சொல்லும் கர்த்தாவே அடியே கேட்கிறேன். உங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ஏலி சொல்லி கொடுத்தத சாமுவேல் மறக்காம சொன்னான். அதே போல இப்பயும் சொல்லுவீங்களா? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அவர் பேசுகிற தேவன்.
லிசன், இன்னைக்கு இந்த வசனத்தை பேசின நாள் முதற்கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் இன்றையிலிருந்து பேசுவார். அப்ப இத்தனை நாளா பேசலையா? இல்ல பேசிக்கிட்டு தான் இருந்தாரு, செவி கொடுக்கல. ஆனா இன்னையிலிருந்து அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. நீ கேட்கிறதை எழுது, நீ காண்கிறதை எழுது. அது நடக்க போகுது, அது நடக்கும். நீ தலைக்களை கொண்டு வந்து முடிப்ப, உங்களை கொண்டே முடிக்க வைப்பா. நீங்க தான் இப்ப ஜெபம் பண்ணணும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் தேவனை நோக்கி பாரு. நம்மளுடைய தேவன் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. The Lord who provides everything. சகலத்தையும் அருளுகின்ற தேவன் நம்மளுடைய தேவன். சொல்லுங்க, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருள். உங்க சத்தம் எழுப்பட்டும். எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆண்டவராய் இயேசுவே, சொன்னதை செய்கிறவர், செய்து முடிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய வாயாலே சொன்னதை உம்முடைய கரத்தினாலே முடிக்கிறவர். நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவராயிருக்கிறீர். நாங்கள் அதை விசுவாசத்தோடு நாங்கள் அதை செய்து முடிப்போம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்வீராக. இழந்து போன அனைத்தையும் ஆண்டவரே திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகளை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை உடைய பிள்ளைகளை கொண்டே நீர் செய்து முடியும். இடையில தடைபட்டிருந்தாலும் தடைகளை நீக்கி முழுமை பெற கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களை தாழ்த்துகிறோம். ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராயே இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.